மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டுமானால் வெளியூர் அன்பர்கள் 007477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று முக்கியமாக இன்னொரு விடயத்தையும் பார்க்க போகிறோம். அது என்னென்றால் பெல்விக் ஃப்ளோ ரீஹபிலிட்டேஷன் டெக்னிக். அதாவது இடுப்பு என்பனுடைய தளத்திலே அதை நாங்கள் மீளமைக்கின்ற ஒரு பயிற்சி முறை. அதாவது பெல்விக் ஃப்ளோ ரீஹபிலிட்டேஷன் டெக்னிக். இது பல நோய்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முறை. உதாரணமாக சில பேருக்கு அவர்களை அறியாமலேயே மலம் வெளியேறுகின்ற தன்மை இருக்கின்றது. அதை நாங்கள் ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ் என்று சொல்லுவோம். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு இந்த முன்னிற்கும் சுரப்பி ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீங்கி பெரிதாகி அதன் மூலமாக வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு, அதாவது நாங்கள் சொல்லுவோம் யூரினரி இன்கான்டினன்ஸ், அவர்களை அறியாமலேயே சிறுநீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுகிற இவற்றுக்கெல்லாம் இந்த பெல்விக் ஃப்ளோ ரீஹபிலிட்டேஷன் டெக்னிக் என்று சொல்லப்படுகின்ற இடுப்பு தளம் அதுக்குரிய ஒரு மீளமைக்கின்ற ஒரு பயிற்சியை நாங்கள் கொடுக்கின்றோம். இதிலே பலவிதமான முறைகள் இருக்கின்றது. அதிலே பல முறைகள் என்றாலும் நான் ஒரு முழுதாக இதை சொல்ல வேண்டும் என்பதற்கான சொல்லுகிறேன். அதில் முக்கியமாக ஒரு முறை பிசியோ கைனட்டிக் தெரப்பி என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் என்று இருக்கின்றது. மூன்றாவதாக பயோ ஃபீட்பேக் என்று இருக்கின்றது. நாங்கள் இவை மூன்றையும் பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். நான் இப்போது இந்த பிரச்சனை உரியவர்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொண்டு தரப்போகிறேன். கட்டாயமாக செய்யுங்கள், எல்லாரும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரியும், காலையிலே எழும்பி அதாவது பச்சை தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரியும், ஜப்பான் போன்ற நாடுகளிலே ஹைட்ரோ தெரப்பி என்று சொல்லி தண்ணீர் சிகிச்சை முறை கூட இன்னும் நடைமுறையிலே இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய உடலை நீங்கள் நல்லாக சுத்தப்படுத்துவதற்காக தண்ணீர் குடிக்க வேண்டும். அத்துடன் சேர்த்து இந்த சிறுநீர் அறியாமலேயே வெளியேறுவது, அதே நேரத்தில் மலம் வெளியேறுவது போன்ற பயிற்சிகளுக்கு கூட இந்த தண்ணீரானது நல்ல ஒரு மருந்தாக அமைகின்றது. என்றபடியினாலே நீங்கள் காலையிலே எழும்பி 1.5 லிட்டரில் இருந்து 2 லிட்டர் தண்ணீர், நான் இப்போது உங்களுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 லிட்டர் தண்ணியை காலையிலே 4 மணிக்கு எழுப்பி குடித்து விடுவேன். எனவே 3 மணித்தியாலத்துக்குள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது சிறுநீர் எல்லாம் போய்விடும். எனவே 1.5 லிட்டரில் இருந்து 2 லிட்டர் தண்ணியை நீங்கள் அரை மணித்தியாலத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குடிக்க வேண்டும். அவ்வாறு குடிக்கின்ற போது மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த குடித்த பிற்பாடு உங்களுக்கு என்ன நடைபெறும்? இந்த சிறுநீர் பையிலே சிறுநீர் சேரும். சிறுநீர் சேர்ந்த பிற்பாடு உங்களுக்கு சிறுநீர் கழிக்கின்ற ஒரு வேட்கை ஒன்று வரும். கழிக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வேட்கை வந்த நேரம் அப்படி சிறுநீர் கழிக்காமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சிறுநீர் துவாரத்திலே இருக்கின்ற அந்த ஸ்பிங்டர் என்று சொல்லப்படுகின்ற வேல்வை நீங்கள் நல்லாக இருக்க வேண்டும். இறுக்கி உடனடியாக இப்போது வந்தால் அந்த எண்ணத்தை வேறு திசையிலே திருப்பி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாகவே சிறுநீர் கழிக்க கூடாது. இது இந்த ப்ரீமெச்சூர் எஜக்குலேஷன் விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைக்குரியவர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி முறையாக இது இருக்கின்றது. எனவே சிறுநீர் கழிக்கின்ற எண்ணம் வந்தால் அதை எவ்வளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு கட்டுப்படுத்துங்கள். 5 நிமிடம் 10 நிமிடம் அதான் நீங்கள் ஒரே அடியாக தண்ணீர் குடிச்சாதான் இந்த பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். நல்லம் சில பேர் சொல்கிறார்கள், ஐயா இந்த நிகழ்ச்சி மெகா சீரியல் போல போகிறது என்று. உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனைக்குரிய புத்தகங்கள் 1000-1200 பக்கங்களிலே கூட வந்திருக்கிறது. இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது. எனவே இந்த
நான் சொன்னது போல இந்த சிறுநீரை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியை நாளை காலையிலே இருந்து செய்யுங்கள். உங்களுக்கு தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடலுக்கு பல தரப்பட்ட நன்மைகள் ஏற்படுகிறது. அதன் பின் உடலில் இருக்க கழிவுகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. இப்படி பல நன்மைகள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மலங்கழிப்பது கூட இலகுவாக போய்விடும். அதே நேரத்தில் இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த விந்து முந்துதலுக்கும் ஒரு உதாரணம், நல்ல ஒரு பயிற்சியாக அமையும். அதே நேரத்திலே அந்த அப்படி செய்து கொண்டிருக்கின்ற போது உங்களுடைய ஆண்குறி விரைப்படைந்தால், நான் முதலிலே சொன்னது போல ஆண்குறியை மேலே கீழே எழுப்பி ஆண்குறியை விரைப்படைய செய்து அதன் மூலமாக அதற்குரிய ஒரு பயிற்சியையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இதன் காரணமாக பலதரப்பட்ட நன்மைகள் எங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே ஆண்குறியை விடைப்படைய செய்து அதை மேலே கீழே அந்த ஆண்குறியிலே இருக்கின்ற பல்போ கேவனோசஸ், இஸ்கியோ கேவனோசஸ் என்று சொல்லப்படுகிற இந்த 2 தசை நார்களை இறுக்கி பிடிப்பதன் மூலமாக இந்த ஆண்குறியை மேலும் கீழுமாக உங்களால் நகர்த்த முடியும். இந்த தண்ணீர் குடித்த பிற்பாடு இது மிக இலகுவாக எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். இதை செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பயிற்சியும் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய மலவாசலிலே உங்களுடைய சிறு விரலை வைத்து அந்த மலவாசலிலே இருக்கின்ற அந்த வேல், அந்த ஸ்பிங்டரை நீங்கள் சுருக்கி சுருக்கி பிடிக்க வேண்டும். இதுவும் ஒரு முன்னதமான பயிற்சி. அவ்வாறு அந்த மலவாசலில் இருக்கிற அந்த ஸ்பிங்டர், அந்த வேல்வை நாங்கள் சுருக்கி தளர்த்துகின்ற போது அங்கு இருக்கின்ற அந்த பெல்விக் ஃப்ளோ மசில் என்று சொல்லுவோம், இடுப்பு பகுதியில் இருக்கிற தசை எண்புகளினுடைய வலிமை அதிகரிக்கின்றது. மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் இவ்வாறு அதே போலதான் இந்த சிறுநீரை கழிக்காமல் நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு பயிற்சியும் இருக்கின்றது. நீங்கள் சிறுநீரை கழித்துக்கொண்டு சடுதியாக நிப்பாட்டுங்கள். உங்களை தசை நாங்கள் இறுக்கி சடுதியாக நிப்பாடு. இதெல்லாம் நாங்கள் கொடுக்கின்ற பயிற்சியாக இருக்கிறது. அவ்வாறு செய்கின்ற போது கூட இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை நாங்கள் என்ன சொல்கிறோம், இடுப்பு தசை பகுதி, இடுப்பில் இருக்கின்ற இந்த தசை பகுதிகளை நாங்கள் சுருக்குகின்ற போது அவை சுருங்கி விரிகின்ற போது அதனுடைய பலன் தானாகவே அதிகரிக்கும். இது பெண்களுக்கு முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், பெண்கள் பிள்ளை பெற்ற பிற்பாடு 10 வருடங்கள் சென்ற பிற்பாடு அவர்களுக்கு இந்த குடல் இறக்கம் அல்லது சிறுநீர்ப்பை இறக்கம், கருப்பை இறக்கம் எல்லாம் ஏற்படுகிறது. இவற்றுக்கெல்லாம் முக்கிய ஒரு சிகிச்சையாக இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் ரீஹபிலிட்டேஷன் டெக்னிக் என்று சொல்லப்படுகிற இந்த சிகிச்சை மிகவும் ஒரு உன்னதமான விளைவை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கட்டாயமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். மணி சின்னத்தை பெல் சைனை அமுழ்த்தி பிறந்திருக்கின்ற நாள் அங்கு அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான உரைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.